காட்சிகள் திரை நட்சத்திரங்களையும் அரசியல் பிரமுகர்களையும் அடிக்கடி சந்தித்திருப்பீர்கள். ஒரு மாறுதலுக்காக தமிழகத்தில் எழுத்தாளர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள், எழுத்தாளர்களை மதிப்பதில்லை என்று பல நேரங்களில் குரல் கொடுத்து வருபவரும் விகடனில் எழுதப்பட்ட அவருடைய 10 எழுத்துக்களால் பிரபலமாக விளங்குபவரும் எப்போதும் சர்ச்சைகளில் பேரடிபடுகிற சார்னி அவர்கள் இப்போது நம்மோடு பேச இருக்கிறார். வணக்கம். வணக்கம். அதாவது பொதுவாக எப்பவுமே சர்ச்சைக்குள்ள உங்களுடைய பேர் இருக்க மாதிரியா பாத்துக்கிறீங்களா? அப்படி ஆயிருந்தா? நிறைய பேர் அப்படி இந்த கேள்வி கேட்டிருக்காங்க துரை. ஆனா யாருமே எனக்கு தெரியும், நான் மட்டும் இல்ல, யாருமே பொதுவா சர்ச்சையை விரும்புறாங்கன்னு எனக்கு தோணல. நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம், ஒரு கருத்தை தெரிவிக்கிறோம், அது மத்தவங்களுக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லைன்னா அது ஒரு சர்ச்சையா ஆயிடுதுன்னு நினைக்கிறேன். நான் மட்டும் இல்லாம சர்ச்சையில ஈடுபடுறவங்கள யாரும் அப்படி வேணும்னு, ஏன்னா சர்ச்சையால உங்களுக்கு நஷ்டம் தான், சரி, ஒரு லாபமும் இல்லை. இப்போ உதாரணமா இப்ப இந்த நித்யானந்தா, ஆமா, நித்யானந்தா நீங்க முதல்ல கடவுள்னு எழுதினது, அப்புறம் இது இந்த கோணம் எப்படி மாறுபட்டது, எதனால மாறுபட்டது? ஏன்னா இப்ப நித்யானந்தாவை பற்றி பேசுகிற எல்லோருமே அநேகமா சார்னியை சேர்த்து பேசுகிற மாதிரி அது ஒரு துரதிருஷ்டவாசமான ஒரு விஷயம் தான். என்னன்னா, எனக்கு நம்ம ரமண மகரிஷியோட பழகினதில்லை, அதாவது அவங்களை பார்த்ததில்லை, ராமகிருஷ்ண பரமஹம்சரை பார்த்ததில்லை, நிறைய பேர் சேஷாத்ரி சுவாமிகள் அவங்களெல்லாம் நம்ம பார்த்ததில்லை, அவங்களோட ஆசீர்வாதத்தை வாங்கினதில்லை. அப்படி அந்த காலத்துல நம்ம வாழ்ந்தது இல்லையே, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஷீரடி பாபா. அதனால எனக்கு காவி கட்டினவங்களை பார்த்தாலே எனக்கு ரொம்ப ஒரு பயபக்தியும் ஒரு மரியாதையும் வரும். நிறைய இமயமலைக்கு அடிக்கடி போறது வழக்கம். அங்க நம்ம அவங்களோட காலை தொட்டு வணங்குவேன், அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருப்பேன். என்னன்னா, நமக்கு குடும்பம், புகழ், பணம், பதவிங்கிறது எவ்வளவோ ஆசைகள் இருக்கு. இது எல்லாத்தையும் துறக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஒரு துறவி, அதுதான் இங்க இருக்கிறதுலயே ரினன்சியேஷன். ஒரு விஷயங்களை துறக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு விஷயமா நான் பாக்குறேன். அது இப்போ ஒரு ஃபேஷனாவும் ஒரு கார்பரேட் குருஸ்னு ஆயிடுச்சு. அதுல நித்யானந்தா மேல எனக்கு இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப என்ன நிறைய பேர் கார்னர் பண்ணாங்க, நீ எப்படி இந்த மாதிரி முதல்ல கடவுள்னு சொல்ற அப்புறம் விமர்சிக்கிற அப்படின்ட்டு. அது மாதிரிதானே மார்க்சிசத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு மனித குலத்தை விடுவிக்க வந்த ஒரு பெரிய மாபெரும் தத்துவம் அப்படித்தான் நம்புறோம். அப்புறம் கடைசியா எல்லா இடத்துலயும் அது ஃபெயில் ஆகும் போது தத்துவம் ஓகே, பிராக்டிஸ் தெரியும் வீணா போகுது. அந்த மாதிரிதான் நமக்கு பிடிக்கல அப்படிங்கும்போது நான் அதாவது இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நான் வெளியில வந்துட்டேன். அதாவது இது பத்தி உங்களுக்கு நீங்க சொன்ன உங்களை பத்தி சொல்லும்போது, வலம்புரி ஜான் ஒரு முறை கண்ணாசனை பத்தி சொல்லும்போது, அவர் ஒருத்தர் தூக்குனா பயங்கரமா பொழுதுவாரு, ஒருத்தர் தாக்குனா பயங்கரமா கால் ஓட்டிருவாரு அப்படின்னு அதை பத்தி கேட்டப்போ சொன்னாரு, குழந்தைக்கு சாக்லேட் கொடுத்தால் அது அங்கில் என்கிறது, காது கம்பையில் கை வைத்தால் திருடன் என்கிறது. அதை எழுத்தாளர்கள் என்பவர்கள் ஒரு குழந்தை நீங்க நடத்துற மாதிரி நடத்தணும், அவங்க அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க. இப்போ உங்களுடைய நாவல்ல இப்ப இந்த கடைசியா அது பிரபலமா பேசுறாங்க. ஏற்கனவே நம்முடைய அந்த 0 டிகிரி ஆங்கிலத்தில் இருக்கு, ஆங்கிலத்தில் இருக்கு. வேற என்ன இப்போ ஒரே நேரத்துல ஒரு 10-12 வேலையை செஞ்சிட்டு இருக்கேன். என்னன்னா, நம்ம தொடர்ந்து பாரதி சொன்ன மாதிரி வெளியில இருந்து நிறைய இறக்குமதி பண்ணிருக்கோம், நிறைய டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கோம். ஒரே ஒரு கேள்வி இந்த பார்வையாளர்களுக்கும் எல்லாருக்குமே கேட்கிறேன், என்னன்னா, நம்ம கொஞ்சம் யோசிக்கணும், அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஒரு மார்க்கெஸ், காப்ரியல் கார்சியா மார்க்கெஸ் நோபல் அவார்டு வாங்கியிருக்காரு. நோபல் அவார்டு வாங்கினதுக்கு முன்னாடியே அவரை பத்தி கனையாடியில அசோகமித்திரன் எழுதியிருக்காரு. காஃப்கா படிக்கிறோம். இன்னைக்கு அடுத்தது நோபல் பரிசு பெற்ற அந்த லோசா, வார்காஸ் லோசா, அவரை படிக்கிறோம். இப்படி நீங்க எந்த ரைட்டர், இட்டாலோ கால்வினோ, தமிழ்நாட்டுல இலக்கியவாதிகளை கூப்பிட்டு உனக்கு தெரிஞ்ச பேரெல்லாம் சொல்லுங்கன்னா, வெஸ்ட்ல இருந்தும் யூரோப் இதுல இருந்தும் ஒரு 50 பேரை கடகடன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு இங்க டிரான்ஸ்லேஷன்ல இருக்கு. ஒரு ஆளு, ஒரு தமிழ் எழுத்தாளரை பேரை யூரோப்லயோ அமெரிக்காவிலயோ கேட்டு பாருங்க, லாட்டின் அமெரிக்கால கேட்டு பாருங்க, யாருக்குமே தெரியல.
என்ன சொல்றாங்க, நான் டைரக்டா கேட்டிருக்கேன். கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, இந்தியன் ரைட்டர்ஸ் யாராவது உங்களுக்கு தெரியுமான்னா அருந்ததி ராய் தெரியும், சல்மான் ருஷ்டி தெரியுங்கிறாங்க. ஆமா, இந்த ரேஞ்சில் இருக்கு. அப்ப நம்ம நான் என்ன நினைச்சேன், கொஞ்சம் தமிழ்ல எழுதுறத நிறுத்திக்கிட்டு நம்மளோட ஒர்க் எல்லாம் முதல்ல வந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிக்குவோம். சோ இப்ப 0 டிகிரி பிரெஞ்சுல டிரான்ஸ்லேட் ஆகிட்டு இருக்கு, எக்ஸைல் வந்து இங்கிலீஷ்லயும் ஸ்பானிஷ்லயும் ஆகுது. சரி, சோ இப்படி இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், யூரோப்பியன் லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேஷன் இப்படி நடந்துகிட்டு இருக்கு. ஆனா ஒண்ணு சொல்றேன், அடுத்த நோபல் பரிசு இந்தியாவில கிடைச்சா அது வந்து பெங்காலிக்கு தான் கிடைக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இப்ப நான் ஒன் மேன் ஆர்மி மாதிரி நான் ஒருத்தன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இங்கிலீஷ்ல கொண்டு போகணும், ஸ்பானிஷ்ல கொண்டு போகணும், பிரெஞ்சுல கொண்டு போகணும்னு. ஆனா பெங்காலில அந்த அத்தனை எழுத்தாளர்களும் அந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பெரிய கோவில் இருக்குன்னா அதோட பெருமையை நம்ம வந்து வெளியில சொன்னாதானே அவனுக்கு தெரியும். கண்டிப்பா. அப்போ நம்ம பெருமையை நம்ம தான் சொல்லணும். இப்போ அடிக்கடி சொல்றீங்க இந்த கேரளாவில் வந்து எழுத்தாளர் மதிக்கப்படுகிறார்கள் அல்லது வந்து மேற்கு வங்காளத்தில். இது வந்து நீங்க சொல்றதுக்கு மேல எம்மி வெங்கட்ராமன் பேசுறீங்க, அவருக்கு தான் சொன்னாரு. ஆமா, மௌனியில சொன்னாரு, எல்லாருமே வந்து சொல்றாங்க. அந்த நிலை இந்த காலகட்டத்தில் மாறவே இல்லை. தமிழ்நாட்டுல மாறலன்னு சொல்றீங்களா? இல்ல மொத்தம் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல மாறலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப காமராஜர் அரங்கத்துல தொடர்ந்து இலக்கிய விழா நடந்துட்டு இருக்கு. பரவாயில்ல, கூட்டத்தையும் கூட்டினீர்கள். கிட்டத்தட்ட நீங்களும் ஒரு பெரிய ரசிகர் பட்டாளத்தை வைத்திருக்கீர்கள். ஆமா, ரசிகர் பட்டாளத்தோட தீவிரமான வாசிப்பு இருக்காங்க. நல்ல ஆரோக்கியமான. நான் சொல்றது என்னன்னா, என்ன மட்டும் படிக்காதீங்க, எல்லாம் இது சுஜாதா சொல்ற மாதிரிதான். ஆனா சுஜாதா ரீடர்ஸ் கிட்டையும் அது ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, அவங்க சுஜாதா மட்டும்தான் படிப்பாங்க. அவள் ஆனா தொடர்ந்து எல்லாரையும் அறிமுகப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. எனக்குள்ளேயும் அந்த பிரச்சனை இருக்கு. என்னன்னா, நான் தொடர்ந்து எல்லாரையும் படிங்க அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்கேன். ஆனா என்னோட ரீடர்ஸ் வந்து என்ன மட்டும் தான் படிக்கிறாங்க. என்னன்னு தெரியல. ஆனா பொதுவா கேரளா அளவுக்கு போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் இப்ப வந்து ஒரு டிரான்சிஷன் நல்ல மாறிட்டு தான் இருக்குன்னு தான் சொல்லணும். ரைட்டர்ஸ்க்கு வந்து ஒரு மரியாதை இருக்கு. ஏன்னா இப்ப விகடன்ல எல்லாம் தொடர்ந்து நிறைய ரைட்டர்ஸ் எழுதிக்கிட்டே இருக்காங்கல்ல, காலம் எழுதிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அது மாதிரி நிறைய பத்திரிகை வரணும், ஒரு பத்திரிகை பத்தாது. உயிர்மை எல்லாம் வந்து உயிர்மை, காலச்சுவடு அதெல்லாம் வந்து ஒரு லட்சக்கணக்கான காப்பி போனா தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் எழுத்தாளர்களுக்கு. இந்த இலக்கியத்துல வந்து ஒரு தீவிர அர்ப்பணிப்பு அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் இருந்தது. நீங்க பல்வேறு நேரங்களில் வந்து அதாவது உங்களை ப்ரமோட் பண்ணுகிற காரியங்களா செய்யற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ஆமா, நிச்சயமா ப்ரமோட் பண்ணியே ஆகணும். ஏன்னா ஷாருக் கான் ஒரு படம் எடுத்துட்டு மெட்ராஸுக்கு வந்து ரஜினிகாந்தை வச்சு ப்ரமோட் பண்றாரு அப்படிங்கும் போது கண்டிப்பா நான் பாம்பே போய் சோபா டே வச்சு ப்ரமோட் பண்ணுவேன், இல்லைன்னா பிரியங்கா சோப்ரா வச்சு பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம பண்ணி ஆகணும். என்னதான் பண்ணுங்க, நீங்க வந்து அது எவ்வளவு காப்பீஸ் விற்குதுன்னா 2000 காப்பி 3000 காப்பிக்கு இவ்வளவு ப்ரமோஷன் பண்ண வேண்டியிருக்கு. நான் சொல்றது 1 லட்சம் காப்பி. அதனால நான் வந்து பிரியங்கா சோப்ரா தான் ப்ரமோட் பண்ண வேண்டியிருக்கு. கண்டிப்பா பண்ணணும். இப்போ வந்து நம்ம புத்தக கண்காட்சி வந்ததுக்கப்புறம் நிறைய வந்து ஒரு பெரிய பெரும் படையே எடுத்து வந்த மாதிரி புத்தக கண்காட்சிங்கிறது ஒரு திருவிழா மாதிரி நடக்குது. அந்த போக்குகள்லாம் வந்து நம்முடைய இலக்கியத்துல எந்த விதமான விளைவுகளை ஏற்படுத்திருக்கு? ஒரு நல்ல விளைவும் ஏற்படுத்தலைன்னா நான் சொல்லுவேன். அதுக்காக வந்து எல்லாரும் மன்னிக்கணும். என்ன ஏன்னா இவ்வளவு பேரு முக்கிறாங்க, இவ்வளவு கூட்டம் போகுது. அப்பவுமே இலக்கிய புத்தகங்கள் விற்கிறதோட அந்த எண்ணிக்கையை பார்த்தா என்ன விட்டுருங்க, நான் ஒரு பாப்புலரா இருக்கிறதுனால அப்படி போகுது. மற்றபடி வந்து 100 காப்பி 200 காப்பி தான் எல்லாரோட எல்லா ரைட்டர்ஸோட புத்தகமும் போகுது. இவங்க போறவங்க என்ன பண்றாங்கன்னா டிக்ஷனரி வாங்கிட்டு வர்றாங்க. டிக்ஷனரி தேவைதான், அதுக்கு புத்தக விழா சொல்ல முடியாது, எங்க வேணாலும் போய் வாங்கிக்கலாம். இது வந்து ரைட்டர்ஸ் மீட் பண்றது கொள்றது. நீங்க புத்தக விழாவில் எவ்வளவு கூட்டம் நடக்குதோ கூட்டம் இருக்கோ அதே மாதிரி ஒரு கூட்டம் வெளியில நின்று அந்த பொதுக்கூட்டத்தை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது தேவையா? இது கூட்டத்தை கேட்டு கேட்டு தானே நம்ம வந்து இருந்துருக்கோம் எல்லா பொதுக்கூட்டம். சோ இப்போ வந்து என்ன புக் வாங்குறாங்கன்னு பார்த்தா குழந்தைங்களுக்கு வந்து ஏதோ அந்த கம்ப்யூட்டர் சம்பந்தமான கேம்ஸ் இதெல்லாம். ஆனா ஒண்ணுங்க, எவ்வளவுதான் புத்தகம் போய் வாங்கினாலும் கூட்டம் கூட்டமா மாதிரி மொச்சாலும் தமிழ் படிக்க தெரிஞ்ச வாசிக்கிற எத்தனை ஸ்டூடெண்ட்ஸா நீங்க சொல்லுங்க. நான் கேட்கிறேன். நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டு பையன் சொன்னான், அங்கிள் வந்து உங்க புக் எக்ஸைல் பக்கத்துல இருந்துச்சு, எக்ஸைல் வந்து இங்கிலீஷ்ல வந்தா சொல்லுங்க அப்படின்னா.
தமிழ் பையன், அவன் மதத்தம் தமிழ், அவனால தமிழ் படிக்க முடியல. ஏன்னா ஸ்கூல்ல வந்து அவனுக்கு உங்களுக்கு தமிழ் வந்து ஆப்ஷனலா தான் இன்னமும் இருக்கு. நீங்க தமிழ் தெரியாமயே MBBS வரைக்கும் முடிச்சுட்டு வந்துடலாம். அப்படி இருக்கும்போது நீங்க என்ன புக்கை வித்து சமையல் ரசம் சாம்பார் செய்வது எப்படின்னு ஒரு புக்கு, இதெல்லாம் புக்குங்கிறாங்களே, எவ்வளவு கொடுமை இதெல்லாம் புக்கா? அது எனக்கு அவ்வளவு ஒரு நம்பிக்கையானதா தெரியல. இப்போ நீங்க வந்து தமிழ்நாட்டு அரசியல் சூழலில் படிக்கக்கூடியவரா இல்லாம டெல்லியில ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேல. ஆமா, டெல்லியில இருந்து வந்து பார்க்க போது இங்கு இந்த திராவிட கலாச்சாரம் அதனுடைய அது வந்து இலக்கியத்தில் ஒரு விதமான ஜிகினாத்தன்மைகளை, அவங்க வந்து ஒரு அலங்காரமான வார்த்தைகளை, வேட்டி இல்லாத வேலை, சட்டை இல்லாத சங்கம், சட்டை இல்லாத சாலமன் இருக்க மாட்டாரு. அது மாதிரி ஒரு எதிகை மூனைக்காகவே வந்து கூலி கேட்டாத்தான் குண்டடிப்பட்டு செத்தான், இப்படி ஒரு இது இருந்தது இல்லையா? அந்த சூழல்ல உங்களுக்கு எப்படி இருந்தது? இன்னமுமே எனக்கு அந்த ஒரு கலாச்சார அதிர்ச்சியிலிருந்து விடுபடலைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அதனாலதான் எக்ஸைல்னு நாவலுக்கு பேரே வச்சேன். ஒரு அந்நியன் மாதிரி தான் நான் இங்க வந்து இவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு 60 அடி உயரத்துக்கு கட் அவுட்டு, அதுல வந்து இன்னும் சோழர் காலத்து ராஜராஜ சோழனே அப்படின்னு ஒரு பெரிய இது, அதே மாதிரி அந்த வந்து அன்னை மேரிய அப்படி இப்படின்னா, நான் தான் ஒரு பிரிட்டிஷ் பத்திரிகைக்கு எழுதினேன், குவீன் எலிசபெத்தே இங்க வந்தா எலிசபெத் அன்னையே வருக அப்படின்னா, என்ன அன்னைன்னு போடாம நாங்க வந்து பேசவே மாட்டோம். அது மாதிரி ஆம்பளையா இருந்தா சோழன்னு போடாம நாங்க வந்து சொல்லவே மாட்டோம். இப்படி ஒரு கட் அவுட் கலாச்சாரம். அப்புறம் இப்பதான் சினிமாவுக்கும் கட் அவுட். இப்ப கிராமங்கள்ல போய் பார்த்தா எதுக்கெல்லாமோ கட் அவுட் இருக்கு. இது டிவி நிகழ்ச்சினால எவ்வளவு ஓப்பனா சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நீங்க கிராமத்துல போய் பாருங்க, என்னென்ன விஷயத்துக்கெல்லாமோ கட் அவுட் வச்சிருக்காங்க. குடும்பத்துல நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கு அதான் சொல்ல வந்தேன். ஒரு 13 வயசு பொண்ணு வயசுக்கு வந்து அதை வந்து ஒரு பெரிய கட் அவுட், தாய் மாமன்கள் வந்து சீர்வரிசை அது இதுன்னு போட்டு இப்படி ஒரு கலாச்சாரம் வந்து எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கு. இதெல்லாம் திராவிட கலாச்சாரத்தோட வந்து அப்படி எச்சம். மட்டும் இல்லாம இந்த படிக்க முடியாம போட்டுச்சு, தமிழ் இல்லாம போச்சு பாருங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஒரு என்டையர் ஜெனரேஷனுக்கு தமிழே தெரியல. இன்னைக்கு ஒரு 10 வரி நீங்க எனக்கு ஒரு கடிதம் எழுது, யாருக்கும் எழுத தெரியாது. அப்போ தமிழே தெரியாம தொடச்சதுதான், எரிஞ்சதுதான் திராவிட கலாச்சாரம் செஞ்ச மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு நெகட்டிவான விஷயம் நான் நினைக்கிறேன். இப்ப கூட இதை வந்து முடிச்சுக்கிட்டு நம்ம செஞ்சது தப்புன்னு சொல்லி இந்திக்கு எதிராக வந்து தண்டவாளத்துல படிக்கிறது இல்ல, தமிழ முதல்ல கத்துக் கொடுக்கணும் எல்லாருக்கும். இப்ப கூட ஒண்ணும் இல்ல, தொடர்ந்து தமிழை வந்து ஒரு கட்டாய பாடமா வச்சு எல்லாருக்கும் தமிழ் கத்துக் கொடுக்கலாம். இப்போ இந்த அரசியல் சார்ந்த சர்ச்சை ஒன்று கூட உங்களுக்கு மேல உண்டு. அதாவது இந்த 2G ஸ்பெக்ட்ரம்ல மொழி பிரபலமாக வந்து குற்றம் நிரூபிக்கப்படாத குற்றம் சாட்டப்பட்ட பேசப்பட்டது உங்களுடைய புத்தக விழாவிலே அவரை பங்கேற்க வைக்கிறது. அதை நிறைய பேர் விமர்சித்தாரு. அது சம்பந்தமா எனக்கு வந்து எல்லா கட்சியிலையும் நண்பர்கள் இருக்காங்க. என்ன இப்ப சமீபத்துல கூட ஒரு நகைச்சுவையான, அது நகைச்சுவை இல்லை, அது ஒரு டிராஜிக் காமெடின்னு தான் சொல்லணும். நம்ம மேனன் வந்து கடத்தப்பட்டார் இல்லையா, அப்போ ஏதோ ஒரு பத்திரிகையில வந்து மேனனுக்கு பிடித்த எழுத்தாளர் சாருணி எழுத்தா அப்படின்னு போட்டிருக்கு. நான் உள்ள போய் அவரோட பிளாக், அவர் நல்லா எழுதுறாரு அவரு. அப்போ உள்ள போய் பார்த்தா நம்ம பிளாக் எல்லாம் போட்டு வச்சிருக்காரு. அப்போ எனக்கு சந்தோஷமா இருந்தது. அப்போ பே பண்ணிக்கிட்டேன், சீக்கிரம் ஒரு வழியில வந்துடணும். இது ரொம்ப, ஏன்னா அவரோட ரைட்டிங் எல்லாம் படிக்கும்போது அவர் ஒரு சமூகத்தின் மேல ரொம்ப அக்கறை உள்ள ஒரு அதிகாரிங்கிறது தெரிஞ்சுது. அவரோட பேச்சுக்கெல்லாம் அங்க நடந்தது எல்லாமே தெரியும் நமக்கு. அது ஒரு ரொம்ப டிராஜிக்கான ஒரு விஷயம். இதை வந்து என் ஒய்ஃப் சொல்லிட்டு இருக்கும்போது, ஐயோ பார்த்து இருந்துக்க, உன்னையும் கடத்திட்டு போயிட போறாங்க அப்படின்னு. எனக்கு ரொம்ப அது எனக்கு சிரிக்கிறதா அடறதான்னு தெரியல. என்ன அதாவது அந்த அளவுல இருக்கு நிலைமை. சோ எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இப்படி எல்லா இடத்துலயுமே வந்து அவரை கடத்திக்கிட்டு போன ML மூவ்மெண்ட்லயும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சரியா, ஃப்ரெண்ட்ஸ்னா என்ன, படிக்கிறவங்க. பல வகையில வந்து ஒரு இருக்கும்போது நம்ம ஒரு புத்தக விழா வந்து ப்ரொமோஷன் தானே, அதனால அவங்களை கூப்பிட்டோம். அது கூட அது வந்து உயிர்மையும் வாசகர் வட்டமும் நடத்துற ஒரு கூட்டம். அவங்களோட விருப்பங்களும் இருக்கு. இப்ப என்னோட விருப்பம் மட்டும் கிடையாது. அது நான் அந்த நேரத்துல தான் அந்த இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது, ரைடு அது இதெல்லாம். அன்னைக்கு கூட வந்தாங்களே, நான் சந்தோஷம் தான் பட்டேன். அப்புறமா அது வந்து ரொம்ப
பிரச்சனையான உடனே நான் அதை ஆனா ஒண்ணு கவனிக்கணும், அன்னைக்கு அந்த விழாவுக்கு வந்திருக்கும் போது விகடன்ல நான் எழுதின அந்த மனம் குத்தி பறவைங்கிற இதுல இந்த மாதிரியான ஊழல் செய்பவர்கள்லாம் மிக கடுமையான தண்டனைக்கு ஆட்பட வேண்டும், இன்னும் கடுமையான வார்த்தையை யூஸ் பண்ணிருக்கேன். அதுக்கு மீறியும் அவங்க வர்றாங்கன்னா அவங்களதான் பாராட்டணும் தவிர. வந்து இந்த இஸ்லாமகிருஷ்ணன் விழாவில் ரஜினிகாந்த் கலந்து கொண்டது. ஆமா, ரஜினிகாந்த் கடுமையாக விமர்சித்து. ஆமா, அதாவது அந்த கூட்டத்துக்கு வந்து கனிமொழி வந்தது ஒரு கெஸ்ட். ஆனா ரஜினிகாந்த் வந்து கெஸ்ட் இல்ல, அவருக்காக தான் அன்னைக்கு வந்து அவரை தான் வந்து பிரதானப்படுத்தி போஸ்டரும் கடைசியில பேசுறவரு ரஜினிகாந்த் தானே பேசுறாரு. இப்போ நான் சவாலாவே சொல்றேன், சேலஞ்சாவே எடுத்துக்கிட்டு செய்யுங்க, ரஜினிகாந்த் முதல்ல பேச சொல்லுங்க, கடைசியில ராமகிருஷ்ணன் பேசட்டும், நான் ஒத்துக்கிறேன், அது நல்ல விஷயம். பொதுவாகவே வந்து பசவந்தர் ஒரு இருந்தது, எந்த பட விழாவுக்கும் எந்த எழுத்தாளரையும் கூப்பிடுறது. ஆமா, ஆனா எல்லா புத்தக விழாவுக்கும் யாராவது ஒரு சினிமாக்காரங்களை கூப்பிடுறாங்க. இது ஏன் அப்படின்னு கேட்டாரு. இது ஒரு துரதிருஷ்டமா, இது வந்து ஒரு கொடுமைதான். என்னன்னா இப்ப நானே சொன்னல, பிரியங்கா சோப்ரா கூப்பிட போறேன்ட்டு, நமக்கு வந்து படிக்காத சமூகமா இருக்கு. படிக்காதன்னா நான் இந்த இலக்கிய வாசிப்பு சொல்றேன், மற்றபடிங்கதான் படிச்சுட்டு அமெரிக்கா பூரா அம்மாளுகளா இருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா சினிமாவை கொண்டாடுற சமூகமா இருக்கு, அதுவும் கெட்ட சினிமாவை, என்ன கெட்ட சினிமாவை கொண்டாடுற ஒரு இதுவா இருக்கு. இந்த அளவுக்கு சினிமாவே உயிர் மூச்சுன்னு வாழற ஒரு சொசைட்டியை நம்ம பார்க்க முடியல. ஏன்னா நான் வந்து ராஜஸ்தான் போயிருந்தேன், ஒரு சினிமா போஸ்டர் கூட அங்க பார்க்க முடியல. ஆமா, ஈவன் பாம்பே எவ்வளவு பெரிய வேர்ல்டு, சினிமா வேர்ல்டு, அங்கெல்லாம் வந்து அமிதாப் பச்சனுக்கு எல்லாம் அப்படிலாம் ஒரு போஸ்டர் அது இதெல்லாம். இங்க வந்து இங்க தமிழ்நாட்டிலையும் ஆந்திர பிரதேசலையும் மட்டும்தான் சினிமாக்காரர்களை கடவுளாவே நினைச்சு ஒரு கொண்டாடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சமூகத்துல எனக்கு ரைட்டர்னு நான் வந்து என்னத்த ரஜினிகாந்தை வச்சுதான் நான் சொல்லிக்கணும், ரஜினிகாந்த் வர்றாரியா என் கூட்டத்துக்கு அப்படின்னு வச்சுதான் சொல்லணும். ஆனா வந்தா அவருக்கு உள்ள மரியாதை தான் நான் கொடுப்பேன். அவர் அங்க வந்து ஒரு ஒற்றை கட்ட விட்டு வச்சு ரஜினிகாந்த் ஒருத்தர் அந்த மீட்டிங்ல எல்லாரும் பேசிக்கிறாங்க, தலைவர் வந்துட்டாரு, என்ன அவன் கேக்குறாரு, என்ன நடக்குது, யாரோ ராமகிருஷ்ணனா அவருக்கு இப்படி யாரோ ராமகிருஷ்ணன் வந்து ஒரு பேர் வாங்குறதுக்கு ரஜினிகாந்த் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் வந்து இப்ப எல்லாருமே இந்த சினிமாவை நோக்கி இலக்கியம், அதாவது சினிமாங்கிறது விளக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இல்லை, அது ஒரு வடிவம் தான், அது வந்து கலை இலக்கியத்துல ஒரு வடிவம் தான். ஆனா அதுக்கு போவதற்கான பயங்கர முஸ்தீபுகளில் ஈடுபடுறது நிறைய நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் ஒரு தமிழ் எழுத்துக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு துரதிருஷ்டமான ரொம்ப கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு நான் வந்து வாழ்ந்தது ஒரு வளர்ந்தது ஒரு ஸ்லம், அங்க யாருமே படிச்சது இல்லை, அங்க நிறைய என்ன சொல்றது ஒரு சமூகத்தோட அடித்தட்டுல விளிம்பு நிலை தலித் மக்கள், அதை விடவும் கடுமையான கீழ்நிலையில இருக்கிறவங்க இருந்த ஒரு ஸ்லம். அங்க வந்து ஒருத்தர் 2 பேர் படிச்சுட்டோம் அப்படின்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஐயாவெல்லாம் பகைச்சிக்காத, இந்த ஐயாவை பகைச்சிக்காத, ஒழுங்கா நடந்துக்க, ரவுடித்தனம் பண்றியே அப்படின்னா எங்களை 17 வயசு வரைக்கும் எனக்கு தொடர்ந்து அறிவுரை கிடைச்சிட்டே இருக்கும். இப்ப அதே மாதிரிதான் இப்பவும் சொல்றாங்க, என்ன அவர் அந்த ஐயாவை பகைச்சிக்காத, அந்த ஐயா உலக 200 கோடி ரூபாயில படம் எடுக்கிறவரு, இந்த ஐயாவை பகைச்சிக்காத, அவர் 50 கோடி ரூபாயில படம் எடுக்கிறவரு. இப்படி இன்னமும் நான் ஸ்லம்ல இருக்கிற மாதிரி இந்த ஐயாக்கள் எல்லாம் பகைச்சிக்காம இருக்கிறது வந்து ரொம்ப கொடுமையான நிலைமையா இருக்கு. இது வந்து என்ன சொல்றது, தலித்துகள் மாதிரியும் ரொம்ப விளிம்பு நிலை மக்கள் மாதிரியும் இந்த எழுத்தாளர்கள் இருக்க வேண்டியிருக்கு. சுய கௌரவத்தை விட்டுட்டுங்க, ஒரு படம் குப்பை படம், அந்த படத்தை வந்து டிவியில உட்காந்துட்டு ப்ரொமோஷன்ல காவியம் உலக இலக்கியத்தின் உலக சினிமாவுக்கு தரமாக இருக்கிறது, அதன் படிமங்களை பற்றி ஒரு விளக்கம் கொடுத்து ஒரு எழுத்தாளர் பேசிட்டு இருக்காரு. எதுக்குன்னா அடுத்த படத்துக்கு வாய்ப்பு வசனம் என்ன சொல்லுங்க, இதை நான் கண்டிக்கவும் முடியாது. இது வசனம் எழுதுனா 10 லட்சம் ரூபாய் காசு கிடைக்குது என்ன, மற்றபடி வந்து நீங்க என்ன சொல்றது, ஏதாவது ஒரு ப்ரோக்ராமுக்கு கூப்பிட்டாங்கன்னா என்ன, நான் வந்து ஆட்டோல வரணும்னு எனக்கு ஒரு 200 ரூபாய் காசு கொடுத்துருக்கீங்களான்னு கேட்கிற நிலைமையில இருக்கு. சோ இந்த ரெண்டும் பாருங்க, அப்ப அந்த 10 லட்சத்துக்காக நம்ம ஆனா நான் வந்து பாரதி, புதுமை பித்தன், இப்படி வந்து ஒரு கௌரவமான என்ன சொல்றது செல்ஃப் பிரைட், சுய கௌரவம், சுயமரியாதை, பெரியார், இப்படி வந்து அந்த
பாரதிக்கு இல்லாத சுயமரியாதை. காந்தியை பார்த்துட்டு ஒரு கூட்டத்துக்கு கூப்பிடுறாரு, மிஸ்டர் காந்தி வரீங்களா? அவர் வந்து நாளைக்கு வர்றேன். ஓகே மிஸ்டர் காந்தி கிளம்புறேன். காந்தியை மிஸ்டர்னு போட்டு கூப்பிட்ட ஒரு பரம்பரையில வந்திருக்கிறோம். நம்ம வந்து இந்த சும்மா 50 லட்சத்துல 50 கோடியில படம் எடுக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து கால் கழுவி விட்டுட்டு இருக்க முடியாது. ஆனா வேற வழி இல்ல. சமூகம் வந்து எழுத்தாளர்களை கவனிக்கலன்னா எழுத்தாளர் எங்க காசு கிடைக்குதோ அங்க ஓடிக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த பொதுவாகவே இந்த ப்ரமோஷன்ங்கிறது இப்ப இருக்கிற மௌனி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 11 திருமூலம் மாதிரி 11 கதை வேணாரு. அதுக்கப்புறம் இங்கே அவரை வந்து நல்லா தேடி போய் தான் பார்த்துருக்கோம். எல்லாருமே எம்பி வெங்கட்ராமன் வந்து அவ்வளவு, அதாவது கை யோகம் வந்து ஒரு கம்பெனிக்கு எழுதி கொடுத்து ஒரு புத்தகத்துக்கு வந்து 50 ரூபாய் சொல்லி 400 புத்தகம் 400 தலைவர்களை பத்தி எழுதி கொடுத்து கையை பின்னால எழுத முடியாத போயிடுச்சு. அவங்க எல்லாம் தேடி தான் போய் போயிருக்கோம். ஆனா இப்போ வந்து விளம்பர வெளிச்சம் அதிகமாக வேண்டி இருப்பது போல தெரிகிறது. தொடர்ந்து வந்து தர்மசுராம கிட்ட அடிக்கடி பேசுவோம் இந்த சப்ஜெக்ட பத்தி. அப்படிலாம் நம்ம போக வேண்டியது இல்ல, அவங்க வரட்டும் அப்படின்னு சொல்லுவாரு. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா ஒரு 100 வருஷத்துல எல்லாருமே தெரியாம அட்ரஸ் இல்லாமே போயிடுவாங்க. அப்புறம் ஊவேசா மாதிரி ஒரு 1000 வருஷம் கழிச்சு ஒருத்தர் வந்து இவங்களெல்லாம் எடுக்கணும். எதுக்கு இவ்வளவு தூரம் வெளிச்சம் இருக்கிற ஒரு சமூகத்துல என்னுடைய சமூக கடமைன்னு நான் நினைக்கிறேன் என்னை பத்தி ப்ரொமோட் பண்றது. இன்னைக்கு இது என்னை பத்தி மட்டும் இல்ல, இது மாதிரியே என்ன சம்பந்தப்பட்ட அத்தனை எழுத்தாளர்களும் தங்களை ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஒரு விதமான அந்த ரைட்டிங்கே ப்ரொமோட் ஆகும் அப்படிங்கிறேன். நல்லது அந்தஸ்து கிடைக்கும். எல்லாருமே நம்ம மௌனி மாதிரி இருந்துருவோம். அவங்க படிச்சா படிக்கட்டும், படிக்கட்டு போட்டோம் அப்படிங்கிறது ஒரு சோசியலி ரெஸ்பான்சிபிள் irresponsibilityன்னு நினைக்கிறேன். அது நம்ம கடமை உணர்ச்சியில இருந்து நம்ம தவறுறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க ஒரு ரைட்டருங்கிறவன் வந்து ஒரு ரெவல்யூஷனரி மாதிரி இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தை அந்த சமூகம் ஏற்படுத்தி விட்டுருக்கு. மௌனி வந்து 10 மௌனி பேர எத்தனை பேருக்கு தெரியும்? பாசிங்காரத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து ரிவைவ் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ நம்மள நாம வந்து நம்ம சொல்லியே ஆக வேண்டியிருக்கு. கார்பரேட் நிறுவனம் போல ஒரு வேண்டியிருக்கு, முன்னிறுத்த வேண்டியிருக்கு, சொல்லி ஆகணும். இல்லைன்னா அந்த சொசைட்டி கேரளாவில் யாரும் மாதிரி சொல்றது கிடையாது. ஆமா, நான் கேட்டேன், எங்க ஊர்ல கிடைக்கிற மாதிரிதான் இங்கேயும் வந்து 1000 ரூபாய் தான் சன்மானம் கொடுக்குறாங்க. எப்படியா இப்படி ஒரு பங்களாவில எல்லாம் வாழ்றீங்கன்னா ஒரு ரைட்டர் சொன்னாரு. பங்களான்னா என்ன, வசதிக்காக சொல்லல, புக்ஸ் வைக்கிறதுக்கான இடம். உங்களுக்கு தெரியுமா, நீங்களும் அப்படிதான் நினைக்கிறேன், எல்லாரும் பரவலதான் புக்ஸ் போட்டு வச்சிருக்காங்க நம்ம ஊர்ல இல்லையா? அப்போ ஒரு வசிக்கிறதுக்கு இந்த ஒரு லாயர் மாதிரி தான் அட்வொகேட் எப்படி வச்சிருக்காரோ அந்த மாதிரி அவ்வளவு புக்கையும் இங்க வச்சிருக்கிறதுக்கு எனக்கு ஸ்பேஸ் வேணும்ல. எப்படி கிடைக்குது உங்களுக்கு? என் ஃப்ரெண்ட கேட்டேன், அவரு பேரெல்லாம் சொல்ல வேண்டாம். அவர் ஒரு எம்பியோட வீடு எவ்வளவு பெருசு இருக்குமோ அவ்வளவு பெருசு இருந்துச்சு. அவர் ஒரு விஷயம் சொன்னாரு, பத்திரிகை சன்மானம்லாம் அவ்வளவுதாங்க, ஆனா வந்து வேற மாதிரி கவனிப்பாங்க. எப்படின்னா ஒரு பத்திரிகையில வந்து இவரை வந்து ஒரு பேனலிஸ்டா ஒரு எடிட்டோரியல் போர்டுல இவர் இருக்காருன்னா பெருமை. அப்படி ஒரு மாசம் வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய் வருது. ஒரு பத்திரிகையில நம்மள வந்து மாசம் ஒரு நாள் போவாராம். ஒரு நாள் போய் என்ன ட்ரிங்க் சாப்பிட்டு வருவாங்க, அவ்வளவுதான் அவர் பண்ற வேலை. சும்மா டின்னர் சாப்பிட்டு வரேன், அவர் பேரை போட்டுக்கிறது அங்க ஒரு பெருமை, கௌரவம். அப்படிதான் எல்லாம் புரோலர்கள் வந்து ஸ்பான்சர் பண்றாங்க ரைட்டர்ஸுக்கு. இங்க அப்படி இல்லைங்கிறதுனால நம்ம பலவிதமான வேலைகள். இசை அப்படிங்கிறதுல உங்களுடைய பொதுவாக வந்து என்ன நினைக்கிறீங்கன்னா, இலக்கியவாதிகளில் பெரும்பாலும் வந்து ஒரு துறை, அதாவது எழுத்து இருந்த அதை தவிர சிலாகிக்கிற மாதிரியான மற்றத்துறை ஓவியம் பற்றியோ அல்லது நாட்டியம் பற்றியோ இசை பற்றியோ இல்லை. ஆனா நீங்கள் இசையில் பெரிய ஒரு ரசிகராக இருந்திருக்கு. இளையராஜா பத்தி ஒரு குறிப்பா ஒரு பெருமையை எழுதிங்க, அது பத்தி சொல்லுங்க. நான் நினைக்கிறேன்னா, ஒரு எழுத்தாளங்கிற ஆள் வந்து எழுத்து மட்டுமே அவர் வந்து அதுல ஒரு பெரிய விற்பனரா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா அது முடியாது. இப்ப சினிமாவில பாத்தீங்கன்னா ஒரு டைரக்டருக்கு வந்து மியூசிக் தெரிஞ்சிருக்க வேண்டியதில்லை, அந்த சென்சிபிலிட்டி இருந்தா போதும். அதுக்குன்னு மியூசிக் டைரக்டர் இருக்காரு, கேமராமேன் இருக்காரு, இப்படி பல்வேறு துறைகள்ல வசனம் எழுதுறதுக்கு ஒருத்தர் இருப்பாரு. இப்படி அவர். ஆனா எழுத்தாளங்கிறவன் எது நல்ல மியூசிக் அப்படிங்கறது அந்த சென்சிபிலிட்டி அந்த ரசனை அவனுக்கு இருக்கணும். இல்லைன்னா எழுத்து வந்து வேற மாதிரி இருக்கும், அது வராது. ஏன்னா இப்ப ஜானகிராமன், மௌனி, இந்த மாதிரி நீங்க யாரை எடுத்துக்கிட்டாலும் அந்த எழுத்து அவங்களோட ஆத்மாக்குள்ளே அந்த இசை அந்த அப்படி இருந்ததுனாலதான் அந்த மாதிரியான ஒரு எழுத்து வந்து வருது.
அப்போ அப்ப என்னோட இசை ரசனை, இசை மட்டும் இல்ல, ஒரு ஓவியம், நல்ல ஓவியம்னா அவங்க வந்து அந்த ஓவியத்தை ரசிக்க தெரியணும். இப்படி பல்வேறு நல்ல சினிமா பார்த்திருக்கணும். இப்ப நிறைய ரைட்டர்ஸ் வந்து சினிமா பாக்குறாங்க. ஆனா ஓவியம், இசை, சிற்பம், இப்படி பல்வேறு துறைகள்ல பயணம். இப்ப ஒண்ணுல ஒரு எனக்கு தெரிஞ்சு பேர் சொல்ல வேண்டாம், ஒரு ரைட்டர் வந்து பக்கத்துல உப்பே போடல அந்த சாப்பாட்டுல, அவர் பாட்டுக்கு சாப்பிட்டு இருக்காரு. அவர் வந்து ஒரு நல்ல ரைட்டரா ஆக முடியும்னு எனக்கு தோணல. சாப்பாட்டை கூட ரசிச்சு, அது பேசிக்கா ஒண்ணுதான், பேஷனேட்டா இருக்கணும். இப்படி அந்த பேஷன் அப்படின்னா என்னன்னா, தியாகையர் வந்து ராமர் மேல எப்படி ஒரு பேஷனேட்டா, தியாகையருக்கு என்ன உலகம் தெரியும், எங்க போய் எந்த உலகத்தை சுத்தி இருக்காரு, அவருக்கு என்ன அந்த காலத்துல என்ன அப்படி பெரிய நாலேஜ் இருக்குது அவரோட எல்லாமே. அந்த அது அந்த அப்படியே அணுகுண்டு மாதிரி அந்த ஸ்ரீராமன் அந்த இசை அப்படியே பேஷனேட்டா உள்ள போய் 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 அது அப்படியே உக்கிரமா வெளிப்படும். அப்படிதான். அப்ப அது வந்து எனக்கு வந்து தியாகரையும் பிடிக்கும், பாபநாசம் சிவன் பிடிக்கும், பழைய எம்கேடி, இவரு பழைய காலத்துல எல்லா ஆட்களை பத்தியும், பெரிய பெரிய மேதைகளை பத்தியும் புக் எழுதியிருக்க அந்த ஒரு என்ன சொல்றது, தீரா காதலி அப்படிங்கிற புத்தகத்துல நம்ம ஒரு நாள் வந்து என்னோட ஃப்ரெண்டோட பாரிஸ்ல உட்கார்ந்துக்கிட்டு ஒரு அபார்ட்மெண்ட், ஒரு நியூ இயர் நைட், எம்கேடியோட பாட்டு பூரா பாரிஸ்ல பக்கத்துல எல்லாம் பிரெஞ்சுக்காரங்க வந்து கேட்டு ஒரு அவரு நல்லா இருக்கேன்னு பக்கத்து வீட்டுக்காரு நைட்டு 12 மணிக்கு வந்து கேட்டுக்கிட்டு இருந்தோம். அதை மறக்கவே முடியாது. அந்த மாதிரி அதே சமயத்துல மற்றவங்களுக்கும் எனக்கும் உள்ள என்ன வித்தியாசம்னா, மற்றவங்களோட ரசனை வந்து அந்த பாகிஸ்தான் வரைக்கும் போகும், அந்த பார்டரை தாண்டி பாகிஸ்தான் வரைக்கும் போகும், அதுக்கப்புறம் போகாது. ஏன்னா அங்க பாகிஸ்தான் வரைக்கும் சூஃபி மியூசிக் இருக்கு பாருங்க, அதெல்லாம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் தாண்டாது. நான் வந்து மொராக்கோல உள்ள ரை மியூசிக் வரைக்கும். இன்னைக்கு நீங்க வந்து ஏதாவது ஒரு காஃபி ஷாப் இங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்க, யூத் எல்லாம் காஃபி ஷாப்போ ஒரு பப்போ போனீங்கன்னா அங்க ரை மியூசிக் இருக்கும். அந்த ரை மியூசிக்ல நிறைய எடுத்துதான் ரஹ்மானும் யூஸ் பண்றாரு. ஏன்னா அதனால கேட்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் இதா இருக்கு. அது வந்து பாகிஸ்தானியோட இல்ல, பாகிஸ்தான் இல்ல, மொராக்கோ. மொராக்கோ மக்ரீப் கண்ட்ரிஸ் சொல்லுவாங்க. மக்ரீப்னா அந்த மக்ரீப்னு சொல்றது வந்து இந்த சூரியன் அஸ்தமனம் ஆகிறது, அது அரபி வார்த்தை மக்ரப் அப்படிங்கிறது. அது என்னன்னா இந்த அல்ஜீரியா, மொராக்கோ இந்த நாடுகள்லாம் வந்து மக்ரீப், அதாவது சூரியன் மறையும் போது இருக்கிற, அது வந்து கடைசியா மறைகிற இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. மொராக்கோ, அல்ஜீரியா, இன்னும் 2-3 கண்ட்ரி இருக்கு, துனிசியா, இதெல்லாம். இங்க வந்து குறிப்பா மொராக்கோல இருந்து வந்ததுதான் ரை மியூசிக். கேட்க ரொம்ப பிரமாதமா இருக்கும். அரபி நமக்கு தெரியலன்னாலும். ஆனா அதே சமயத்துல எனக்கு எமினமும் பிடிக்கும். யூத்தா இன்னைக்கு இப்ப பாப்போட இது மைக்கேல் ஜாக்சனை பத்தி ஒரு நல்ல கட்டுரை, எனக்கு ரொம்ப பிடிச்ச கட்டுரை இருக்கு. சோ மியூசிக்ங்கிறது வந்து எல்லாத்துலயும் மியூசிக் இருக்கு. ஆமா, டி ஜானகிராமன் சொல்லுவாரு, அந்த வண்டி இருக்குல்ல, மாட்டு வண்டி, அது போகும்போது ஒரு சத்தம் கேட்கும், அந்த சத்தம் கூட மியூசிக் தான் அப்படிம்பாரு. மௌனமே ஒரு நல்ல மியூசிக். அப்புறம் காலையில மெரினா பீச்ல போய் உட்கார்ந்து வச்சுங்களேன், அது ஒரு அற்புதமான சவுண்ட் கேட்கும் 5 மணிக்கு காலையில. அது ஒரு கடவுளோட இசைன்னு சொல்லுவேன். அப்படி அப்புறம் வந்து சத்தமே இல்லாத இடத்துல நீங்க வந்து இந்த காட்டுக்கு போயிருந்தீங்கன்னா தெரியும், அங்க வந்து சத்தமே இருக்காது. அந்த ஒரு காட்டுல எந்த சத்தமுமே இருக்காது கேரளாவில். அப்படி ஒரு காடு இருக்கு, அந்த மாதிரி காடு. அப்புறம் காட்டுல வந்து அந்த சின்ன சின்ன சத்தம்லாம் கேட்டுட்டு இருக்கும், ரொம்ப உன்னிப்பா அதை கேட்கலாம். இது எல்லாமே வந்து பெரிய மியூசிக் தான் நான் சொல்லுவேன். இந்த காது இல்லைன்னா நீங்க வந்து நல்ல ரைட்டரா இருக்கிறது கஷ்டம். அதனாலதான் என்னோட 0 டிகிரி எல்லாம் நான் படிச்சு பார்த்தாலே ஒரு மியூசிக் மாதிரி இருக்கும். படிக்கணும், வாய் விட்டு படிச்சாலே ஒரு நல்ல அந்த லயம்னு சொல்றோம்ல, அந்த வேர்ட்ல இருக்கிற அந்த லயம் அது வரணும். ஆனா அது ஒரு என்ன சொல்றது, அது எல்லாத்தையும் வந்து சின்ன வயசுல இருந்தானே கல்டிவேட் பண்ணணும். என்ன கல்டிவேட் பண்ணது ஜெயகாந்தன். நான் நம்ம காலத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வயசு நினைக்கிறேன். அப்ப அவரு வந்து நிறைய பேரை சொல்றாரு நம்ம இதெல்லாம் அவர் எழுதும் போது, இதெல்லாம் நான் பாடப்புத்தகத்துல படிக்காது, அங்க இருந்தா நான் கத்துக்கிறது, இதெல்லாம் கத்துக்கிட்டது. அதாவது இனிமேல் இப்போதும் கூட தமிழ் சூழலில் வந்து எழுத்தாளர் வந்து மரியாதைக்குரியவராகவோ
இலக்கிய மரியாதைக்குரியதோ இல்லை என்கிற வருத்தம் தான். அப்படிதான் இருக்கு. இவ்வளவு நேரமும் வின் தொலைக்காட்சி நேயர்களுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தந்து உங்களுடைய கருத்துக்களை செய்ததுக்காக நன்றி. நன்றி நேயர்களே.